ஹலோ ஸ்னைப்பர்ஸ், மோடி 3.0 யூனியன் பட்ஜெட் 2024 அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வருஷம் தான் பட்ஜெட் போடுறாங்க. இந்த வருஷம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. 2024 எலெக்ஷன் இருந்தனால ரீசன்ட் பாஸ்ட்ல எந்த ஒரு துறைக்குமே தனிப்பட்ட முறையில் பட்ஜெட் ஒதுக்க முடியல. அதனாலே இந்த பட்ஜெட் ரொம்பவே முக்கியம். பட் ஆஸ் யூஷுவல் இந்த பட்ஜெட் மொத்தமே 6 கீ பாயிண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், அர்பன் டெவலப்மெண்ட், MSME and Mudra loan limit. Last but not least, மோடி கவர்மெண்டோட ஃபேவரேட் இன்கம் டேக்ஸ் ரீஸ்ட்ரக்சர் அண்ட் டிடக்ஷன். ஃபர்ஸ்ட் கீ ஏரியா அக்ரிகல்ச்சர் தான். நம்ம கண்ட்ரியோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1.5 lakh crore ஒதுக்கி இருக்காங்க. இந்த ஃபண்ட்லேயே கிளைமேட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பற்றி ரிசர்ச் சென்டர் உருவாக்குறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீ ஏரியா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். புது ஜாப்ஸ் கிரியேஷனுக்காகவும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் 2 lakh crore ஒதுக்கி இருக்காங்க. இது 1 கோடி யங்ஸ்டருக்கு ஸ்டைஃபன் பேஸ்டு இன்டர்ன்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். நம்ம சொசைட்டியில் ஒரு ஈக்குவலான டெவலப்மெண்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இருக்கணுன்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி 3 lakh crore ஒதுக்கியிருக்காங்க. இதில் மெயினாக அண்டர் ப்ரிவிலேஜ்டு அண்டு உமன் ஃபார்மரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபண்ட் எந்த ஸ்கீமுக்கு எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு ப்ராப்பராக எதுவும் தெரியல. நெக்ஸ்ட் அர்பன் டெவலப்மெண்ட். ஊரக வளர்ச்சிக்காக 10 lakh crore ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபண்டை வச்சு புது ஏர்போர்ட் அண்டு 4-way ரோடு எல்லாம் பீகாரில் டெவலப் பண்ணுறதுக்காக அண்டு ஆந்திராவில் கேபிட்டல் சிட்டியை டிசைட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்காகன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பிஓசி கம்பெனிக்கு ஹவுசிங் யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்து அது மூலமாக ரெண்ட் சார்ஜ் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் MSME அண்டு முத்ரா லோன் லிமிட் ஹைக். மேக்ஸிமம் லோனாக 10 lakh வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி தருண் கேட்டகரியில் முத்ரா ஸ்கீமில் லோன் வாங்க முடியும். ஆனால் இப்போ 20 lakhs வரைக்கும் வாங்கிக்கலான்னு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அண்டு டிடக்ஷன். இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் 9 lakhs to 12 lakhs சேலரி வாங்குறவங்களுக்கு 15% ஒரு புது ஸ்லாபை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 15 lakhs ப்ளஸ் அபோவ் ஆனுவல் இன்கம் ஸ்லாபுக்கு 25% மாற்றுவாங்கன்னு நிறையாவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அது 30%லேயே அன்சேஞ்சாக இருக்குது. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், LTA, PPF, இன்சூரன்ஸ் ஃபார் ஃபேமிலி, 80C, 80Dன்னு எந்த ஒரு டிடக்ஷனும் நீங்கள் பண்ண முடியாது. இதில் STT சார்ஜஸ், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ் எல்லாமே ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ராடேட்டர் மட்டும் இல்லாமல் பொசிஷனல் அண்ட் ஸ்விங்குன்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய இடி தான். F&O மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 1 yearக்குள்ளே வாங்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது பொருந்தும். மறக்காமல் நம்ம ஸ்மார்ட் ஸ்னைப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.